Hi students, நாம் இப்போ exercise 2.5ல first sum பார்க்கலாம். solve sum கொடுத்துருக்காங்க. sum நோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட்ல 2 இருக்கு இல்லையா, x2 முன்னாடி, அப்போ நம்ம 2 into 15 30 minus 30 somewhere in the 1. அப்புறம் 5 6 வரும் உங்களுக்கு 6 5 என்ன வரும் -5. ஏன்னா இங்கே +1 இருக்கு. அப்புறம் நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் நமக்கு வந்து என்ன பண்ணும், நமக்கு அந்த ப்ளஸ் ஒன்றும் இல்லையா, ப்ளஸ் ஒன்று வந்துருக்கு. அதனால என்ன வரும், 6 -5 வரும். நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃப்ரண்ட்டில் நம்பராக டிவைட் பண்ணோம் இல்லையா, 2 டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணால் 3. அப்போ ஆன்சர் எப்படி போடலாம், எக்ஸ் + 3 இன்ட்டு 2x - 5 which less than or equal to 0. இப்போ நமக்கு அது ஃபேக்டரைஸ்மே பண்ணுங்க சரிங்களா. நமக்கு ஏன்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு அந்த இன்டர்வல் கண்டிக்கணும். அதை என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து லெட் நம்பர் நம்ம 0 தரலாமா, அப்போ இந்த சைடு எடுத்து போடலாம். இப்போ வந்து லெட்டு எக்ஸ் + 3 இன்ட்டு 2x - 5 = 0 தானே பண்ணுவீங்க. எக்ஸ் + 3 = 0 எடுப்பீங்க. ஆர் போட்டு என்ன பண்ணுவீங்க, 2x - 5 = 0 இருக்கும். அப்போ 2x ஒரு 5 வருமா, அப்போ எக்ஸ்னு வரும் 5/2. அப்போ எக்ஸ்னு வருங்க -3 வருமா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்வலாக போடணும் சரிங்களா. இப்போ இன்டர்வல் எடுத்துங்க, இன்டர்வல்ஸ் நம்பர் லைனில் போடுங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் ஸ்டார்ட் ஆகுமா, ஸ்டார்ட் ஆகி நமக்கு என்ன வரும், அடுத்து சின்ன நம்பர் எது நமக்கு இங்கே இந்த வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா -3 தான். அப்போ அதை போடுங்க. அதுக்கு அடுத்த கிரேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2. நம்ம 2 தான் இருக்குது. சப்போஸ் 3 தான் நம்ம அது பாவம் மாதிரி அடுத்த கிரேட்டர் கொடுக்கணும். லாஸ்ட் வந்துடும் +∞ வந்துடும் ரைட் சைடில். அப்போ மொத்தம் எத்தனை இன்டர்வல், 3 இன்டர்வல். அதாவது -∞ -3 மைனஸ் இந்த 5/2, இப்போ 5/2 இந்த +∞. இப்போ என்ன பண்ணுங்க, ட்ராவல் ஆன் போடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்டர்வல்ஸ், அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்லேயே அதை போடுங்க. அதாவது sin of x + 3 சரிங்களா, sin of x + 3. அடுத்து நமக்கு sin of 2x - 5 போடலாமா. (2x - 5). அடுத்து மொத்தமாக போடலாம். sin of ரெண்டு மல்டிபிள் போட்டுருங்க. அது 3x + 3 இன்ட்டுனது 2x - 5. இப்போ என்ன இன்டர்வல் பாருங்க, ஃபர்ஸ்ட் -∞ -3, அடுத்தது -3 5/2, அடுத்தது 5/2 +∞. எல்லாத்தையும் ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க நீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ -∞ -3க்குள்ள எந்த நம்பர் எடுத்துக்கலாம், நமக்கு -3னா என்னது -4 எடுத்துலாமா. -3ல -∞. இப்போ -4 சொல்லும்போது பாருங்க, இங்கே x + 3 தானே, அப்போ -4 + 3 அப்புறம் வரும் -1 வரும். அப்போ நெகட்டிவ், நம்ம சைன் தான் தேவை நமக்கு. அதுவே இங்கே நமக்கு 2x இருக்கு இல்லையா, இந்த -1 போட்டால் என்ன ஆகும், -4 ஆக்சுவலா. இப்போ -4 × 2 -8 -8 -5 -13 ஆகுமா. அப்போ அதுவும் நைட்டு தான். மல்டிபிள் என்ன ஆகும், நமக்கு -∞ ப்ளஸ் ஆயிடும். அதே போல இது போலமா -3 5/2 இந்த இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, -ப்ளஸ் வேல்யூ தான், நீங்கள் 0 எடுத்துங்க எப்பவுமே. இப்போ 0 + 3 இங்கே x வேல்யூ 0 போட்டீங்கன்னா 0 + 3 ப்ளஸ் இல்லையா, +3 வரும். அது இங்கே 0 வரும் -5 வரும். அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துடும். அடுத்தது 5/2 2 என்னது இன்ஃபினிட்டிவா, 5/2 2.5 தான் நமக்கு. அப்போ +3 எடுத்துலாமா. அப்போ இங்கே 3 + 3 நமக்கு 6 + 6 ப்ளஸ். இங்கே 3 போடணும், 3 2 6 +6 -5 வரும். அப்போ அந்த 1 வரும், +1 நம்ம சார் ப்ளஸ் போட்டுடலாமா, +1 ++ என்ன 3 இன்டர்வல் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு தேவை பார்த்தீங்களா. நம்ம இங்கே நமக்கு என்ன தேவை பாருங்க, லெஸ்ஸன் தான் இருக்கு இல்லையா, லெஸ்ஸன். இந்த ப்ராடக்ட் வேல்யூ லெஸ்ஸன் அர்த்தம் நமக்கு நெகட்டிவ் வரும். அப்போ எந்த இன்டர்வல் நமக்கு நெகட்டிவ் இருக்கு, நமக்கு இந்த -3 5/2 சரிங்களா. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, x belongs to நம்ம இந்த பாருங்க ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அப்போ 0 வரலாம். அப்போ என்ன அந்த -3 நமக்கு வரலாம். அதே போல அந்த +5/2 நம்ம வரலாம். அப்போ இதான் நமக்கு இந்த ஆன்சர் சரிங்க. அந்த இன்டர்வல்ல போட்டுருங்க. அதான்
சரிங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் போடுற என்ன ரீசன்னா நமக்கு அந்த 0 வரலாம் இல்லையா, அதில் -3யும் +5 பையும் இன்க்ளூட் ஆகும். அதான் நமக்கு அந்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் சம் போலாமா? சம் ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம கொடுத்த என்ன பண்றோம், ஃபேக்டரைஸ் பண்றோம். அந்த ஃபேக்டரைஸ் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுங்க. எக்ஸ் வேல்யூ நமக்கு இந்த இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அந்த இன்டர்வல்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இந்த பிளஸ்ஸா மைனஸா பார்க்கணும். இந்த கண்டிஷன் இங்க பாருங்க, இது நமக்கு நெகட்டிவ் தான் வரணும் இல்லையா, அதனால அந்த இன்டர்வல் சம்ல அவ்வளவுதான்.